லீவுன்னு ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இவங்களலாம் வச்சு நம்ம மேனேஜ் பண்றதே பெரிய டாஸ்க்கா இருக்கும். அதனால தான் இந்த மாரி கிரியேட்டிவான ஒர்க் வந்து குடுத்து உட்கார வச்சிருக்காங்க ஹஸ்பண்ட். நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அத ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு. கலாக்கன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்டு. நம்ம ஊர் பால்கோவா மாரி இருக்கும். ஸ்வீட் கம்மியாவும் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அழகா இருந்தது. இந்த பொருட்கள் எல்லாம் அந்த கவனோட டியூஷன் பொண்ணு வந்து ரக்ஷாபந்தன் அன்னைக்கு கவனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. சூப்பரா வந்து டெக்கரேட்லாம் பண்ணாச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீடு வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்றதுனால நம்ம கிட்ட வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாரும் கொஞ்சம் வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஞாயிற்றுக்கிழமைங்க வீட்லயே போயிடுச்சு. சரி ஈவினிங்காவது நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பைக்ல எப்பவும் போல இந்த ஒரு ரவுண்டு போனாலே எங்களுக்கு போதுங்க பயங்கர ஆனந்தமா இருக்கும். நானுமே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னடா வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வெளில கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கி கொடுத்து என்னை வந்து எங்களை வந்து கூட்டிட்டு வந்தாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படிதான் இன்னைக்கு டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.